තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා சம்புத்தස්ஸ. இந்த காட்சி ஊடகத்தின் வழியாக தம்ம உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மக்களே, ஒரு மனிதனுடைய தவறான பார்வைக்கும் தவறான உள்நோக்கத்திற்கும் தவறான பேச்சுக்கும் தவறான செயலுக்கும் உட்பட அனைத்து தீய நிலைகளுக்கும் பாவ செயல்களுக்கும் அறியாமையே மூல காரணமாகும். எனவே அத்தகைய அறியாமையை நீக்க வேண்டுமெனில் அறியாமை என்றால் என்னவென்று அறிந்து வைத்திருக்க வேண்டும். வழக்கமாக நாம் புரிந்து கொண்டிருப்போம், அறியாமை என்றால் ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருப்பது, அறிந்து வைத்திருக்காமல் இருப்பது என்று புரிந்து கொண்டிருப்போம். ஆனால் பௌத்தத்தில் எந்த விஷயத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருப்பது அல்லது தெரிந்து கொள்ளாமல் இருப்பதை அறியாமை என்று கூறப்படுகிறது. சுத்த பீடகத்தில் மஜ்ஜிம நிக்காயாவில் மூலப்பன்னாச பாலியில் மூலபரியாய வர்க்கத்தில் சம்மாதிட்டி என்ற சுத்தத்தில் பகவான் புத்தர் அறியாமையை பற்றி கூறுகிறார். அன்பான மக்களே, ஒருவருக்கு சரியான பார்வை, நேர்மையான பார்வை, உண்மையான தர்மத்தை அறிந்து கொள்ள வேண்டுமெனில் அவர் அறியாமை என்றால் என்னவென்று அறிந்து வைத்திருக்க வேண்டும். அறியாமைக்கான மூல காரணம் என்னவென்று அறிந்து வைத்திருக்க வேண்டும். அறியாமையை நிறுத்துவது என்பதை பற்றி அறிந்து வைத்திருக்க வேண்டும். அறியாமையை நிறுத்துவது அல்லது அறியாமையை நீக்குவதற்கான வழிமுறைகளை ஒருவர் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு அறியாமையை பற்றி அறிந்து வைத்திருந்தால் மட்டுமே அவருக்கு நேர்மையான பார்வையும் சரியான பார்வையும் உண்மையான தம்மத்தையும் அறிந்து கொள்ள முடியும். எனவே அறியாமை என்றால் என்ன? துக்கத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருப்பது, துக்கத்திற்கான காரணத்தை அறிந்து கொள்ளாமல் இருப்பது, துக்க நிவாரணத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருப்பது, அந்த துக்க நிவாரணத்திற்கான மார்க்கத்தை அல்லது வழிகளை அறிந்து கொள்ளாமல் இருப்பது, இதுதான் அறியாமையாகும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் அறியாமை என்றால் புத்தர் போதித்த 4 பேருண்மைகளை அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு பெயர்தான் அறியாமை. எனவே அன்பான மக்களே, அறியாமையை ஒருவர் நீக்க வேண்டுமெனில் அந்த 4 பேருண்மைகளை அறிந்து வைத்திருக்க வேண்டும். துக்கம், துக்கத்திற்கான காரணம், துக்க நிவாரணம், அந்த துக்க நிவாரணத்திற்கான மார்க்கத்தை ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நமோ புத்தாய.